ஹலோ கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாருமே பரவாயில்ல என்ன சொல்றாங்க இன்னைக்கு? நண்பன்ல ஏதுமா நல்ல நண்பன் கெட்ட நண்பன்? நண்பன்னாலே நல்லவன் சொல்ல டயலாக் சொல்லிட்டு நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க. ஆனா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கு அழகா உதாரணம் சொன்னாங்க. நல்ல நண்பன் வந்து உங்களுக்கு அத்தர் கடை வைத்திருப்பவர்கள் போன்ற நீங்கள் அவங்களிடத்துல நீங்க தொடர்பா இருந்தா நீங்க அந்த கடைக்கு போக வரும்போது அந்த நண்பர்களோட பழக்கத்தில் இருக்கும்போது அந்த அத்தரிலிருந்து அந்த பெர்ஃப்யூம்ல இருந்து வரக்கூடிய ஸ்மெல் வந்து உங்க மேலேயும் இருக்கும், அழகா இருப்பீங்க. கெட்ட நபர்களுக்கு உதாரணம் வந்து இந்த இரும்பு பட்டறை இருக்குல்ல, அந்த பட்டறையில இருக்க அவங்க கூட இருக்கிறது போல. நீங்க வந்து அங்க போய் வேலை செய்யல அப்படின்னாலும் நீங்க அவங்க கூட இருக்கும்போது சாதாரணமா உங்க மேல கறி ஒட்டிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ உங்களுடைய லைஃப்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா நீங்க சூஸ் பண்ற ஃப்ரெண்ட்ஸ். நீங்க சூஸ் பண்ற ஃப்ரெண்ட்ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோ எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் உங்க லைஃபோட அடுத்த டெஸ்டினேஷன் செலக்ட் பண்ண போகுது. அப்படிங்கிறப்போ இன்னைக்கு நிறைய பேர் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸை சூஸ் பண்றதுல ரொம்ப அசால்ட்டா இருக்காங்க. அப்படி ஃப்ரெண்ட்ஸ் அமைஞ்சிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தப்புன்னு தெரியும், தப்புன்னு சொல்லுங்க. சரின்னு தெரியும், சரின்னு சொல்லுங்க. அது தப்பு சரின்னு சொல்றதால அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆகும் அப்படின்னா தாராளமா கட் ஆகும். அதனால யாருக்கும் எந்த ப்ராப்ளம் ஆக போறது கிடையாது. ஆனா அவனும் கெட்டு நீங்களும் கெட்டு குட்டிசரா போயிட்டு அவங்க வீட்லயும் ஃபீல் பண்ணி உங்க வீட்லயும் ஃபீல் பண்ணி லைஃபை ஸ்பாயில் பண்ணிக்கிறதுக்கா இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தா நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இன்னைக்கு எவ்வளோ பேர் வந்து ட்ரக்ஸை ப்ரமோட் பண்றாங்க, ஸ்மோக்கை ப்ரமோட் பண்றாங்க, ஆல்கஹாலை ப்ரமோட் பண்றாங்க. சும்மா ட்ரை பண்ணி பாருடா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இருக்கவனே உசுப்பேத்தி விட்டு அவன் லைஃபை எங்கேயோ கொண்டு போய் நிப்பாட்டிடுறாங்க. எல்லாமே எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தா 12th ஸ்டாண்டர்ட்ல 11th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட்ல ஸ்கூல்ல இருந்து ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்து ஆரம்பிக்குது. ஸோ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். நீங்களும் உங்க லைஃப்ல ஃபாலோ பண்ணுங்க. நீங்க ஒரு பேரண்ட்ஸா இருக்கீங்க அப்படின்னா உங்க கிட்ஸை ஃப்ரெண்ட்ஷிப் சூஸ் பண்றதோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க சொல்லுங்க. ஏன்னா அவங்க எந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பை சூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஃபியூச்சரே இருக்கு. எந்த ஒரு நண்பன் வந்து உங்களுடைய நன்மையில இல்ல நீங்க நல்லது செய்யறப்ப உங்களை தட்டி கொடுத்து தீமையை செய்யறப்ப உங்களை அடிச்சு தப்பு செய்யாதான்னு சொல்லி சொல்றானோ அந்த மாதிரி ஒரு நட்பு தான் உங்களுக்கு தேவை. அந்த மாதிரி ஒரு நட்பு தான் நாளைக்கு ஒரு மறுமையில உங்களுக்கு சொர்க்கத்தை வாங்கி கொடுக்கும். எந்த ஒரு நண்பன் நீ பண்ணு மச்சான் நான் பாத்துக்கிறேன், சும்மா ட்ரை பண்ண மச்சான், சும்மா ஒரு பஃப் இல்லை, சும்மா ஒரு தம் அடி, சும்மா ஒரு டெக் போர்டு அப்படின்னு சொல்லி சொல்றானோ அந்த மாதிரி நட்பை உங்களுக்கு நரகத்துல தான் கொண்டு போய் விட போகுது. ஸோ இந்த ஒரு ஸ்லோகன் எதுவுமே சொல்லாதீங்க. நண்பனை எதிராக நல்லவன் கெட்டவன், எல்லா நண்பனாலே நல்லவன் தான் அப்படின்னு சொல்லி யாருமே சொல்லாதீங்க. நண்பர்களையும் நல்லவர்கள் கெட்டவர்கள் இருக்கிறார்கள். அதை நம்ம தேர்வு செஞ்சு பார்த்து தேர்வு செஞ்சுக்கணும். அப்படி உங்க நண்பன் கிட்ட தீமையை பழக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்க அவர்களையும் திருத்துங்க, அவர்களையும் திருத்திக்கோங்க, நீங்களும் திருந்திக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்கள் தாட்ஸ் அண்ட் கமெண்ட் சொல்லிட்டு போங்க. மீண்டும் ஒரு நல்ல கண்டனோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களை விடைபெறுவது உங்கள் லாபம். பாய் பாய்.